ஹாய் நண்பா, தமிழக மின்சார துறையிலிருந்து வேலை வாய்ப்பு, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 2 நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்னு வந்து பெர்மனன்ட் பேசிஸ்ல ஹையர் பண்றாங்க, அதாவது நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு. இன்னொன்னு வந்து டெம்பரரி பேசிஸ்ல ஹையர் பண்றாங்க. மந்த்லி சேலரி 30,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது மத்திய அரசாங்க நவரத்னா கம்பெனிங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா லெவல்ல நிறைய இடத்துல இருக்கு. சோ தற்பொழுது சென்னையில இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு சென்னை யூனிட்ல. ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது பெர்மனன்ட் பேசிஸ், அதாவது நிரந்தர வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பவுமே இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் வருதுன்னா ரெகுலர் பேசிஸ்ல இந்த மாதிரி பெர்மனன்ட் ஜாப்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் வரும். அடிக்கடி கான்ட்ராக்ட் கேட்டகரி வேலை வாய்ப்பு தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ பெர்மனன்ட் பேசிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷருக்கு வந்திருக்கு. வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எலிஜிபிலிட்டியை சொல்றேன். எலிஜிபிளா இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி EAT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. மொத்தமா இதுல ஒரு 4 காலி இடங்கள் இருக்கு. OBCக்கு ஒரு காலி இடங்கள், EWSக்கு ஒரு காலி இடங்கள், SCக்கு ஒரு காலி இடங்கள், அதுக்கப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட்ல UR கேட்டகரியில ஒரு காலி இடங்கள், எலக்ட்ரானிக்ஸ்ல 3, சிவில்ல 1, மொத்தமா 4 காலி இடங்கள். இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பேசிக் பே 24,500 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி அந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினி லெவல் ஜாபுக்கு மட்டும் 35,000 இருந்து 40,000 வரைக்கும் நீங்க சம்பளம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் லெவல் வேலை வாய்ப்புகள் அவைலபிளா இருக்கு. 10th அதை ஃபாலோ பண்ணி ITI படிச்சுட்டு 1 இயர் அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மொத்தமா 3 காலி இடங்கள் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படிங்கிற ட்ரேட்ல வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க குவாலிபிகேஷன்ல. 10th அதை ஃபாலோ பண்ணி 3 இயர்ஸ் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ITI பிளஸ் அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தாலும் இல்ல 10th பிளஸ் 3 இயர்ஸ் நேஷனல் அப்ரண்டிஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் பே 21,500 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்றீங்கன்னா 35,000 இருந்து 38,000 ரூபாய் வரைக்கும் முதல் மாத சம்பளமாக டெக்னீஷியன் ஜாப் மூலமா earn பண்ணலாம். இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி லெவல் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு 6 மாதங்கள் ட்ரெயினி கேட்டகரியில நீங்க ட்ரெயினரா ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ட்ரெயினி டைம்ல உங்களுக்கு பிக்சடா ஸ்டைஃபன் கேட்டகரியில மந்த்லி 6 மாதம் முழுவதும் மந்த்லி 24,000 ரூபாய் மட்டும்தான் வரும். சக்சஸ்ஃபுல்லா நீங்க ட்ரைனிங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் ஒன்னு வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் கிளியர் பண்ணா மட்டும்தான் நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகுது. இது வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினிஸ் அப்படிங்கிற ஜாபுக்கு மட்டும் ஸ்டார்டிங்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மூலமா கேண்டிடேட்டை பெர்மனன்ட் பேசிஸ்க்கு ஹையர் பண்றாங்க. குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் பாத்திரலாம். இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்னா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். SC ST அப்படின்னா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி 10 வருடங்கள், அதாவது 38 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி லெவல் ஜாபுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோல அது ரெலவெண்டா நீங்க படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்கிறதுனால அது ரெலவெண்டா டிப்ளமோ படிச்சவங்க. அண்ட் தென் 2வது ஜாப் சிவில் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப 3 இயர்ஸ் டிப்ளமோல சிவில் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் நிரந்தர வேலை வாய்ப்பு. திரும்ப சொல்றேன், பெல் சென்னையில இருந்து எப்பமாவதான் பெர்மனன்ட் பேசிஸ்ல ஜாப் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலக்ஷன், இந்த ஜாபுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் உங்க அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா சென்னை போய் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே SMS மூலமா அண்ட் இமெயில் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ரிட்டன் டெஸ்டுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட்ல 50 மதிப்பெண்கள், டெக்னிக்கல் ஆப்டிடியூட்ல 100 மதிப்பெண்கள். என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் டெக்னிக்கல் ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. அதற்கான சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஜெனரல் டாபிக்ல வந்து லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல், காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரியான டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 மதிப்பெண்கள் கேட்கறாங்க. OMR பேஸ்ட் டெஸ்ட் தாங்க. TNPSC Group 4 எக்ஸாம்லாம் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட ஒரு ஆன்சர் சீட் கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் சீட்ல நீங்க ஆன்சரை மார்க் பண்ற மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். மொத்தமா 150 மதிப்பெண்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு அரசு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன், அதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஜெனரல், OBC, EWS கேட்டகரிக்கு 250 ரூபாய் பிளஸ் 18 பிளஸ் GST சேர்த்து 295 ரூபாய். SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம்.
பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, எல்லாத்தையுமே தெளிவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு வர ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடணும். நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா டைரக்ட் அப்ளை லிங்க்கும் கொடுத்திருக்காங்க. சோ ஜஸ்ட் நோட்டிபிகேஷனை மட்டும் நீங்க பார்த்துட்டு இந்த டைரக்ட் அப்ளை லிங்க் மூலமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம். ரெண்டாவது நோட்டிபிகேஷன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சென்னை யூனிட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி பேசிஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியர் ஜாப் கேட்டகரியில வந்திருக்கு. இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரிங்கிறதுனால இது டிகிரி படிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமா இதுல 9 கால் இடங்கள். மெக்கானிக்கல் டிசிப்ளினுக்கு தான் கேட்டிருக்காங்க. சோ பிடெக் மெக்கானிக்கல் நீங்க எடுத்து படிச்சிருக்கீங்க ஆர் அதற்கு கேட்கணும்டா பிடெக் ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. 18ல இருந்து 28 வயதுக்குள்ள இருக்கணும். அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்டி இந்த கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும்தான் வேகன்சி கொடுத்திருக்காங்க. அன்ரிசர்வ்ல வேகன்சி இருக்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது, ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இது வந்து டெம்பரவரி பேசிஸ்ல தான் ஹையர் பண்றாங்க பிடெக் படிச்ச இந்த ஒரு ட்ரெயினி இன்ஜினியர் ஜாபுக்கு. சோ அதனால உங்களுக்கு இந்த டெம்பரவரி பேசிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடம் நீங்க கான்ட்ராக்ட் கேட்டகரியில வேலை பாக்குற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா அடிஷனலா 1 இயர் இருக்கும். இதுல உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறாங்கன்னா முதல் வருடம் முழுவதுமே மந்த்லி 30,000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துடும். 2வது வருடத்துல இருந்து மந்த்லி 35,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3வது மந்த்ல இருந்து மந்த்லி 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பிக்ஸட் சேலரி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அலவன்சஸ் மட்டும் கவர் ஆகும். அந்த அலவன்சஸ் என்ன அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி இயர்லி ஒரு 25,000 வரைக்கும் உங்களுக்கு இயர் எண்ட்ல ஒரு போனஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸும் போட்டிருக்காங்க. குவாலிபிகேஷன் பிடெக் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் எடுத்து படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 4 வருட டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டிப்ளமா முடிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள். தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. சோ ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாப் கொடுக்குறாங்க. 100 மதிப்பெண்கள் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான வென்யூ வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். சென்னை போய் தான் நீங்க ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/4 கால்குலேஷன்ல மார்க் நெகட்டிவ்ல போகும். தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயினி இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வரதுனால அது ரிலேட்டடான டாபிக்ஸ்ல தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்க்கு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 177 ரூபாய். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அண்ட் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதுல குறிப்பா ஃபைல் சைஸ், ஃபைல் ஃபார்மெட் எல்லாமே தெளிவா இருக்குதுங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு வர ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடணும். சோ டைரக்டா இந்த நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அப்ளை லிங்க் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிங்க்ல மூலமா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லனா இந்த 2 ஜாபோட இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே 1 by 1 பெல் ட்ரெயினி இன்ஜினியர் மெக்கானிக்கல் சொல்லிட்டு தனியா ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் பெல் டிப்ளமோ ஐடின்னு சொல்லிட்டு தனியா ஒரு லிங்க் இருக்கும். உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாபோட லிங்கை பிரஸ் பண்ணி நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்றதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பருக்கு கூட நீங்க டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஜூன் மாதம் 17 இன்னைக்கு தான் அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. சோ அதனால இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க டிப்ளமோ ஐடிஐ பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 2 நோட்டிபிகேஷனுமே கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.